வணக்கம் மக்களே, வெல்கம் டு தல ஸ்குவாட். எங்க ஷோ. சிசி எங்க ஆள் வந்துட்டாரு. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா விஸ், டேட்டா சயின்டிஸ்ட். சிசி எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கி. பெரிய பெரிய பேர்லாம் சொல்றீங்க. ஆமா, ரெண்டு ரெண்டு எபிசோடா ஒரு மாதிரி வந்து நாங்க உங்ககிட்ட வரல. ஏன்னா வேற 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 வேலை வந்துச்சு, அதனால வந்து பண்ண முடியல. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க ஐபிஎல்லோட மிக 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 முக்கியமான மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி டீம் பிக்ஸோட உங்ககிட்ட வந்திருக்கோம். இது எபிசோட் நம்பர் 14. அதனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது கடைசி போட்டி லீக் ஸ்டேஜ்ல. எம் சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. எங்கேயோ இருந்து எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்த ஆர்சிபி டீம் வந்து முதல் டீம் 5 கேம் கண்டினியூஸா வின் பண்ணி வந்திருக்காங்க. சிஎஸ்கே வந்து இந்த கேமை ஜெயிச்சாதான் குவாலிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுது. அப்கோர்ஸ் ஒரு சில பர்மிடேஷன் காம்பினேஷன் கால்குலேஷன்லாம் பண்ணி 2 ரன்ல தோத்தாலும் வந்து குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து ஜெயிச்சு தான் குவாலிஃபை பண்ணணும்னு 2 டீமுமே விரும்புவாங்க. ஆர்சிபி அப்கோர்ஸ் ஜெயிச்சா மட்டும் போராது, கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு மார்ஜினோட ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இப்ப இருக்கோம். சிசி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சின்னசுவாமி எல்லாருமே வந்து ஒரு 200க்கு மேல எல்லா இன்னிங்ஸ்லயும் வர கிரவுண்ட் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு 180 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு. அந்த ஒரு எஸ்ஆர்ஹெச் மேட்சை வந்து அந்த 287 மேட்சை விட்டோம்னா 180 தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு இல்லையா? ஆமா வெங்கி. அண்ட் இதுல வந்து ஐ திங்க் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, 2 இன்னிங்ஸ்லயும் உங்களுக்கு நியூ பால் இஸ் டூயிங் லிட்டில் பிட். இட் டேக்ஸ் கொஞ்சம் டீசன்ட் பேட்டிங். ஏன்னா நீங்க கொஞ்சம் வந்து தவற விட்டீங்கன்னா டக்குன்னு பவர் பிளேல 3 விக்கெட் விட்டுடுறீங்க. ஸோ மோஸ்ட் டீம்ஸ் ஆர் நாட் லைக் உங்களுக்கு டெல்லி, கல்கட்டா, ஹைதராபாத், மும்பை அந்த மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எய்ம் பண்றதே 6 overs 100 தான் எய்ம் பண்ற மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க. இங்க ஐ திங்க் சி நீங்க விராட் கோலியும் ஃபாஃப் டு பிளஸையும் விட்டுருங்க சரிங்களா. ஏன்னா அவங்க 2 பேர் வந்து நோக்கமே வேற நோக்கத்தில் ஆடிட்டு இருக்காங்க. என்ன சென்ஸ் தட் அவங்க பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் ஆடுறாங்க. பட் எவ்ரி அதர் டீம் இஸ் லுக்கிங் டு லைக் ஒரு 60 ரன் 50 ரன் 60 ரன் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பொறுமையா பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பின்னும் ஆகுது விக்கெட். ஐ நெவர் சீன் சின்ன ஸ்பின் சோஃபார். தேர் ஹவ் பீன் கேம்ஸ் வேர் சம்பந்தமே இல்லாம ஸ்வப்னில் சிங் வந்து திடீர்னு வந்து பால் திருப்பி இருக்காரு. ஒரு 2 மேட்ச் நல்லா வந்து போட்டிருக்காருங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாமங்கிறீங்க? நல்லா போட்டிருக்காருங்க ஸ்வப்னில் சிங். இது இருக்கும். வெங்கி பாஸ் பாஸ் மட்டும் பண்றீங்களா? ஒரே செகண்ட், சாரி. ஸ்வப்னில் சிங் ஒரு நல்ல வெப்பனா இருந்திருக்காருங்க ஆர்சிபிக்கு. முதல் ஓவர்லாம் போடுறாரு, வார்னர் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மாதிரி ஒரு பிரேக் த்ரூலாம் கொடுக்குறாரு. ஆனா அந்த ஸ்பின், அந்த 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 ஸ்பின் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா நான் உங்ககிட்ட இப்ப கேட்க போற கேள்வி என்னன்னா, நீங்க ஆன் பேப்பர் இந்த மாதிரி மேன் டு மேன் சொல்லுவாங்க, அதாவது இந்த 2 ஓப்பனர் அந்த 2 ஓப்பனர், இவங்களை இந்த மிடில் ஆர்டர் அந்த மிடில் ஆர்டர், இந்த ஃபினிஷர்ஸ் அண்ட் போலர்ஸ் அந்த மாதிரி லைக் டு லைக்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேயும் நம்ம 2 பேரும் நம்ம ஃபேண்டமை விட்டுருவோம். ஒரு ஓகே. ஒரு ஒரு பியூர் கிரிக்கெட் அனாலிசிஸ் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எந்த டீமுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறீங்க? I'll still give it to CSK, வெங்கி. ஓகே, அண்ட் சொல்றீங்க my அப்படி. reasons are the following. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங்ல பாத்தீங்கன்னா யூ டேக் அவே விராட். சி ஓப்பனிங் ஐ திங்க் இட் இஸ் sort of like towards RCB. ஏன்னா Faf and Virat are obviously legends of the game, and Virat is in some other different level form. Rutu can be a power to Virat, but I don't think the other side of it Faf competition illa. Middle order in the CSK பாத்தீங்கன்னா it is very strong. That has been the strength for CSK throughout this season. Middle order, lower order, finishing the whole dynamics. RCB are doing wonderfully well. I mean, I'm not dissing them by any means. நீங்க சுத்தி வச்சு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் பிரமாதமா ஆடி இருக்காரு. ரஜத் பட்டிதார் ஒரு பயங்கரமான ரன் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் இப்ப வில் ஜாக்ஸ் போயிட்டாரு. கிளென் மேக்ஸ்வெல் இஸ் கோயிங் டு கம் பேக் இன்டு தி டீம். அவருக்கு அந்த லெவலுக்கு ஃபார்ம் இருக்கா இல்லையா? சரி, நம்ம எல்லாருக்கும் மேக்ஸி என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும். லைக் அவரோட நாள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இஃப் யூ லுக் அட் சிஎஸ்கே, அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் பேட்டர்ன் பிடிச்சிட்டாங்க அவங்க டீம்ல பேட்டிங்ல. ஸோ அது பேட்டிங் வைஸ் ஐ வில் கிவ் த எட்ஜ் டு சிஎஸ்கே. போலிங் வைஸ் ஐ திங்க் இட் இஸ் போத் ஆர் அட் பார். நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் நானு. சிஎஸ்கே ஹவ் பீன் a very dodgy bowling lineup for a வந்து கொஞ்சம் 10 ரனாவும் ஃபிஸும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப டாட்ஜி ஆயிட்டாங்க.
சி ஓகே சிம்பிளா சொல்லணும்னா சீம் bowling அட்டாக் வந்து ஐ வில் சே ஆர்சிபி ஹேவ் அன் எட்ஜ் வித் சிராஜ் இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஃபார்ம்ல நல்லா போட்டுட்டு இருக்காரு. யஷ் தயால் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்பின் லாக்கி வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. லாக்கி நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்பின் இஸ் ஸ்டில் சிஎஸ்கே. ஆமா, லைக் கண்டிப்பா. ஸ்பின்ஸ் லைக் தீக்ஷனா ஜடேஜா அதை வச்சுட்டு அவங்க மொயின் அலி வச்சுட்டு தே வில் டூ பெட்டர்னு தோன்றது. ஆமா, அண்ட் த கட்டிங் லைக் த எட்ஜ் த டிசைடிங் ஃபேக்டர் ஆஸ் ஆல்வேஸ் இஸ் அவர் விக்கெட் கீப்பர். ஆமா. அதுக்கு என்னங்க, அது ஏன்னா வந்து அவர் வந்து கம்பேரே இருக்காரு, பண்ண முடியாதுங்க. ஏங்க, அவர் இருக்காரு ஒரு நம்பிக்கையில வந்து போகலாம். ஸோ மேன் டு மேன் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டில் சே சிஎஸ்கே இஸ் ஸ்ட்ராங்கர் டீம் பட் நாட் பை மச். நாட் பை மச். ஆமா, ஒன் ஆஃப் தோஸ் சீசன்ஸ் வேர் சிஎஸ்கே இஸ் லைக் தட் ஒரு ஜெகர்நாட் மாதிரி எல்லா ரோல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா டிஃபைன் ஆயிருக்கு, பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க அப்படிலாம் நான் சொல்ல போறது இல்லை. இந்த சீசன் குவாலிஃபை பண்ணோம்னா திருப்பி ஒரு 2011 மாதிரி ஸ்கிராட்சியா தலதோனி வந்து ஹெல்மெட் பஞ்ச் பண்ண மாதிரி தான் குவாலிஃபை ஆக போகுது. பட் இட் வில் பி an interesting thing. It will either be Virat Kohli punching up in the air or the other side of it CSK fans. ஆமாங்க. யோசிச்சு பாருங்க, 2 லெஜெண்ட்ஸ் நிஜமாவே. தல தோனி ப்ராபப்ளி கடைசி சீசன் நமக்கு சொல்லவே முடியாது. கோலி வந்து in a more towards the end of his career than the start of his career ன்னு சொல்லலாம். அவர் ஆடுறத பார்த்தா அப்படி தெரியுது வெங்கி உங்களுக்கு. ஆனா அவர் ஆடுறத பார்த்தா அப்படி தெரியல. பேஷன், ஃபிட்னஸ், என்ன ஃபிட்னஸ். அந்த ஒரு ரிலீஃப்ன்ற வீடியோ பாத்தீங்களா நீங்க? லைக் கோலி ரன்னிங் லைக் a jaguar picking it அந்த up. ரன் அவுட் வந்துங்க மொமெண்ட்டுங்க. எனக்கு வந்து ஒரு இந்த ஐபிஎல்லோட டாப் 5 மொமெண்ட்ஸ்ல அந்த ரன் அவுட் ஒண்ணுங்க கண்டிப்பா. அது அவர் பண்ணது. கடைசியா ஒரு விஷயம், நம்ம ஃபேண்டசி டீமுக்கு போறதுக்கு முன்னாடி டாஸ். ஏன்னா வந்து நம்ம மழை வேற வரும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. ஷார்ட் அண்ட் கேமா இருந்துச்சுன்னா, சப்போஸ் வர்ஸ்ட் கேஸ் ஒரு 6 ஓவர் கேமா 5 ஓவர் கேமா இருந்ததுன்னா அது மைல்ட்லி அட்வான்டேஜஸா ஆர்சிபிக்கு? ஷார்ட் அண்ட் கேம் இஸ் அட்வான்டேஜ் டு சிஎஸ்கே வெங்கி. அப்படியா? ஆமா, ஏன்னா the margin doesn't come down. ஓகே, நம்பர் ஒன். அண்ட் இன்னொன்னு வந்து உங்களுக்கு சேசிங்ல வந்து ஆர்சிபி டோன்ட் வாண்ட் டு ரியலி சேஸ். லைக் இது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அந்த கேஷ் 22 சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு சரிங்களா. இஃப் யூ பிளே பியூர்லி பை தி மார்ஜின்ஸ் ஆர்சிபி would like to bat first, put 200, restrict CSK to 150, 160. I think they'll have 40 ரன் வின் கம்ஃபர்டபுளா போயிடலாம். சேஸ்னா அந்த 18 ஓவர்ல முடிக்கணும், 17 ஓவர்ல முடிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து அந்த பெர்மிட்டேஷன். கடைசி பால்ல வந்து 2 அடிச்சோமா 4 அடிச்சோமா ஜெயிக்கிறதுக்கு you அப்படி can't look at it like a standalone game. அந்த ஒரு லைக் அண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, பிக் மேட்சஸ்ல ஆல்வேஸ் ரன்ஸ் இன் த பேங்க், put the chasing team under pressure. You don't want to be chasing something which, ஏன்னா இந்த ஷார்ட் அண்ட் கேம் ஆச்சுன்னா அப்படி இருக்கும்னா திடீர்னு அவங்க 6 ஓவர்ஸ்ல 80 போடுவாங்க. you'll have to chase some ridiculous total like 4 ஓவர்ஸ்ல 80, 4 ஓவர்ஸ் எல்லாம் சேஸ் பண்ற மாதிரிலாம் வரும். I mean, not saying it cannot be done. இல்ல கண்டிப்பா. இந்த லாஸ்ட் ஐபிஎல் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது. பட் இல்ல 15 ஓவருக்கு கேம் குறையறதும் 5 ஓவருக்கு குறையறதும் ஒரு பெரிய வித்தியாசம். என்ன ஒரு நல்ல விஷயம்னா சின்னசுவாமியோட ட்ரைனேஜ் வந்து among the best in the country. அண்ட் மழையும் ரொம்ப பெய்யல வெங்கிங்க பெங்களூர்ல. மழை ஒன்றும் ஜாஸ்தி பெய்யல. ஆமா, நம்ம 2 பேருமே வந்து பெங்களூர்ல தான் இருக்கோம், அதனால நமக்கு தெரியும். மழை வந்து அன்னைக்கும் நீங்க இன்ஃபேக்ட் ஜிடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா பெஞ்சது. மேட்சுக்கு ஜஸ்ட் அப்புறம் பெஞ்சது. ஏன்னா நான் அன்னைக்கு தான் ஒரு ஃபிளைட் எடுத்து திரும்பி வந்துட்டு இருந்தேன். 11:30 மணிக்கு லேண்ட் பண்ண வேண்டிய ஃபிளைட் 12:30 மணிக்கு தான் லேண்ட் ஆச்சு. ஆனா 11 மணி வரைக்கும் மேட்ச் கரெக்டா முடிஞ்சிருச்சு. நமக்கு என்ன வேணும்னா ஒரு முழுமையான மேட்ச் நடக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு இது ஒரு குவார்டர் ஃபைனல், வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்ஆர்எச் ஜிடி மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதனால அதோட வந்து ஜிடியும் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச்சும் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ கேகேஆர், ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்எச் ஆல்ரெடி குவாலிஃபை பண்ணியாச்சு. எல்லோவா இல்ல ரெட் அண்ட் ப்ளூவா கடைசி ஸ்லாட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரி, ஃபேண்டசி டீமுக்குள்ள போயிடலாம். நிறைய பிளேயர்ஸ் 2 பக்கத்துலயும் பிக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஃபேண்டசி பிக் தான். பார்ப்போம். இப்படிதான் ஆரம்பிச்சோம் நம்ம சீசனை. முதல் போட்டி வந்து இப்படிதான் வந்து ஆர்சிபி vs சிஎஸ்கேல தான் ஆரம்பிச்சோம். எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். சரி, ஃபேண்டசி டீமுக்குள்ள போயிடலாம். மை 11 சர்க்கிள் அபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் ஐபிஎல் 2024 பெங்களூர் vs சென்னை. 100 கிரெடிட், 11 பிளேயரை எடுக்கணும். விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர்ல இருந்து ஒருத்தர். யார் எடுக்க போறாரு சிசி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் கொஞ்சம் கஷ்டம் இங்கே. I'll still go with DK. ஏன்னா I mean தோனி and DK perform the same role கிட்டத்தட்ட. பேட்டிங் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆமா, DK பேட்டிங் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பேட்ஸ்மேன் ஐ திங்க் இதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்க போறது இந்த வாட்டி. I'll go with Virat, I'll go with Ritu.
ரஜத் பட்டிதார் இஸ் அ கை இன் ஸ்பெக்டாகுலர் ஃபார்ம் இப்போதைக்கு. ஃபாஃப் சிவம் துபேக்கு நம்ம திருப்பி வருவோம். டேரல் மிச்சல் டெஃபினெட்லி எஸ், அவர் இருக்கிற ஃபார்முக்கு இப்போதைக்கு எனக்கு ஃபேண்டசியில். அண்ட் ஸோ இப்போதைக்கு இது வச்சுப்போம். வெங்கி வில் கெட் பேக் டு பேட்டிங், வில் ஹேவ் டு பிக் 1 or 2 more பேட்ஸ்மேன். அது நம்ம ஆமா. திருப்பி வருவோம். ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வருவோம். கேம் கிரீன் நான் வந்து ஒரு ஷியோர் பிக்காக சொல்லுவேன் வெங்கி, ஏன்னா அவர் போலிங் கோட்டா ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு. அண்ட் ஹீஸ் போலிங் ரீசனபிளி வெல் ஆல்சோ டு இட். இப்போதைக்கு ஒரு நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் இஸ் வைல்ட் கார்ட் பிக் ஃபார் மீ. எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா கிளென் மேக்ஸ்வெல் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்குவாட பார்ப்போம் வருவாரானு. ஏன்னா சி மேக்ஸ்வெல் இஸ் எனக்கு ஒரு பிடிச்ச பிளேயர் வேற அவரு. ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் ஹில் ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ஹியர். அண்ட் அந்த நம்பர் 3 நம்பர் 4 ஸ்லாட் அவருக்கு கிடைச்சதுன்னா he can actually make an impact. That's my gut feel. Let's see how it goes. So இப்போதைக்கு இது நான் வச்சிருக்கேன். அண்ட் ஜடேஜா எடுக்கலையா? டெம்ப்டட், பட் சின்னசாமி வெங்கி எனக்கு வந்து எவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல வெங்கி ஜடேஜாவோடது. அண்ட் சேப்பாக்னா ஒரு பிளைண்ட் பிக் அவரு. சின்னசாமியில எவ்வளவு இம்பாக்ட் இருக்குங்கிறது எனக்கு நிஜமா தெரியல அவரோட இது வச்சு ரோல் வச்சு பார்க்கும்போது. நான் ஜடேஜாக்கு ஐம் டெம்ப்டட் மோர் டுவர்ட்ஸ் ரச்சின். ஏன்னா கொஞ்சம் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம் திருப்பி வராமச்சிருச்சு ஆமா, ரச்சின். வர மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு இன்னிங்ஸ் இருக்குன்னு டியூன்னு எனக்கு தோன்றது. ஐ கோ வித் ரச்சின் அகெயின் பிகாஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் who can come off, who can play that knock, what the knock time which we are looking for. So and bowlingல வந்து எனக்கு திருப்பி 2 ஷுவர் பிக்ஸ் இருக்காங்க, துஷார் தேஷ்பாண்டே and முகமது சிராஜ். both are bowling very nicely பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட். and யஷ் தயால் எனக்கு ரொம்ப டெம்ப்டிங் பிக் as a bowler. அது நம்ம கொஞ்சம் யோசிப்போம் திருப்பி யஷ் தயால். ஏன்னா யஷ் தயால் அகேன்ஸ்ட் ருத்துராஜ் கெக்வாட் இஸ் a nice matchup. நல்ல மேட்ச்அப். ஆமா. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு இருக்கிற ஒரே ஜென்ரல் வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு ஸ்லிப் வச்சுட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் bowling அவுட் சைட் ஆஃப் இந்த ஸ்டம்ப் மாதிரி போடுறதுல. ஆமா. he has a very high propensity to nick it off. நம்ம இது நம்பர்ஸ் அப்புறம் த்ரோ பண்ணி பார்ப்போம். பட் லைக் ஐ ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் யஷ் தயால் இஸ் கோயிங் டு பிக் அப் 1 or 2. நம்ம அதெல்லாம் திருப்பி வருவோம். ஏன்னா ஐ எம் வெரி டெம்ப்டட் டு பிக் ஃபாஃப் டு பிளஸி, பிக் மேட்ச் பிளேயர் அண்ட் இன் ஃபார்ம், நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. So this is one option. The other option could be drop a batsman, pick Jadeja or Shivam Dube, something. But இது நம்ம இப்போதைக்கு ஸ்டிக் பண்ணுவோம். ஐ திங்க் ஐம் ஹாப்பி வித் திஸ் டீம். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப யோசிக்கவும் பண்ணலாம். பட் ஐ எம் ரீசனபிளி ஹாப்பி வித் திஸ் டீம் இன் அ சென்ஸ் தட் நீங்கள் இப்போ டீமை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேட்டிங் ஹெவியாக தான் இருக்கு, பவுலிங் கொஞ்சம் லைட்டாக போயிருக்கும். பட் மை பாயிண்ட் இஸ் தட் ஐ ட்ரை டு பிக் ஆல் த பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அவுட் ஹியர். ஏன்னா இது more of a quarter final match மாதிரி இல்ல வெங்கி. So we'll have to pick the players who are experienced, who have done it, been there, done it. கண்டிப்பா. அதுல ஒரே ஒரு டெம்ப்டேஷன் இஸ் ஜடேஜா, CSK ultimate big match player. If he gets an opportunity, he will do well. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல அவருக்கு. அது தெரியல. கரெக்ட். கண்டிப்பா. So அது பொறுத்து இதை பிக் பண்ணுது. ஐ மீன் obviously people can come out and say that சிவம் துபே என்ன இப்படி பிக் பண்ணல, அவர் என்ன ஃபார்ம்ல இருக்காருங்க. ஜடேஜா இஸ் obviously a miss இதுல பார்க்கும்போது. And if you look at RCB's other talents, there are quite a few players whom you're not even looked at. But I'm happy with this team, Vinky. I think இதை நம்ம வந்து இப்போதைக்கு வச்சுப்போம். இல்லை டாஸ் ஆப்வியஸ்லி பார்க்கணும். ஏன்னா டாஸை பொறுத்து நான் கொஞ்சம் 1 or 2 tweaks பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் மேக்ஸ்வெல் சேசிங் ஆர் 2 different beasts. மேக்ஸ்வெல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஐ பிக், சேசிங்னா வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் ஒன் ஸ்லாக் உயரமா ஒன்று மேலே கொடுப்பாருங்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அவரை ட்ராப் பண்ணிட்டு ஐ மே பிக் ஜடேஜா. இஃப் Maxwell is chasing CSK or batting first na நல்ல பாயிண்ட் அது. பிக் பண்ணலாம் அது instead of Maxwell. But this is the team Venki. I think இது இப்போதைக்கு நான் நல்ல டீம். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான போட்டி யாரு வந்து இந்த பெரிய போட்டிகள்ல நல்லா ஆடுறாங்கன்னு பாக்குறது முக்கியம். அண்ட் சின்னசுவாமி நமக்கு தெரியும், நம்ம சொன்னாலும் 180 ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம சொல்லி இந்த ஷோ ஆரம்பிச்சோம். 180ங்கிறது கம்மியான ஸ்கோர் கிடையாது எப்படியுமே, நல்ல ஸ்கோர் தான். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் ரீசெட் ஆயிருச்சு. SRH KKR ஆடுற விதத்துல 230 கம்மியா இருந்துச்சா எதுவுமே கம்மி இல்லை. நல்ல டீம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ருத்துராஜ் கெய்க்வாட், ஃபேட் டு பிளஸி, ரஜத் பத்திதார், டேரல் மிச்சல், கேமரூன் கிரீன், ரச்சின் ரவீந்திரா, கிளென் மேக்ஸ்வெல், துஷார் தேஷ்பாண்டே, முகமது சிராஜ். ரைட். அடுத்து இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனா யாரை எடுக்க போறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். விராட் கோலி ஸ்ட்ரைட்டா கேப்டன், பயங்கரமான ஃபார்ம், கேட்கவே வேணாம். இதுல நான் இன்னொரு ட்விஸ்ட் பண்ண போறேன். டேரல் மிச்சல் வைஸ் கேப்டனா போடுறீங்களா? சரி. அவரோட மொமெண்டம் அண்ட் ஃபார்ம் அண்ட் அவரோட வந்து இந்த சின்னசுவாமி மாதிரி ஒரு ட்ரூ விக்கெட்ல அவருக்கு அடிக்கக்கூடிய வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி. அண்ட் ரோல் இஸ் ஆல்சோ டிஃபைன் பண்ணி இப்போ ஸ்டெடியா நம்பர் 3ல ஆடுறாங்க அவரை. அதுதான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட, தட் அவர் நம்பர் 3ல ஆடுறாரு. சரி, சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் யார் எடுக்கலாம்? சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூட் ஒன் ஆஃப் மை லைக் ஜடேஜா. கண்டிப்பா ஜடேஜா. ஆமா.
அதுக்கப்புறம் சிவம் டூபே 2வது, ரெண்டாவது. அண்ட் 3வது வந்து யஷ் தயால். நம்ம அவரை பத்தி நிறைய ஆமா, பேசணும் இதுக்கு நிறைய முன்னாடி. பேசிட்டோம். 4வது லாக்கி ஃபர்கூசன். நல்ல சப்ஸ்டிடியூட்ஸ் கண்டிப்பாக. ஸோ இதுதான் நம்ம ரைட் ஃபைனல். மக்களே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அணி. தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், விராட் கோலி கேப்டன், டேரன் மிச்சல் வைஸ் கேப்டன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஃபேஃப் டுப்ளசி, ரஜத் பத்திதார் பேட்ஸ்மேன், கேமரூன் கிரீன், ரச்சின் ரவீந்திரா, கிளென் மேக்ஸ்வெல் ஆல்ரவுண்டர்ஸ், துஷார் தேஷ்பாண்டே, முகமது சிராஜ் நம்மளோட bowlers. ரொம்ப ஒரு விறுவிறுப்பான போட்டி காத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நல்ல போட்டி நடக்கணும். யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல. ஆனா எதுவுமே நடக்காம ஒரு பாயிண்ட்ல வந்து குவாலிஃபை பண்ணாம நல்ல ஒரு போட்டி நடந்து எந்த அணி அன்னைக்கு சிறப்பா ஆடுதோ அவங்க ஜெயிச்சாங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நமக்கு ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி, சிஎஸ்கே 2 பேருமே நமக்கு தெரியும். 2 டீமோட ஃபேன்ஸும் வந்து டாப் பெஸ்ட் ஃபேன் குரூப்ஸ் இந்த கண்ட்ரி. அதனால வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மழை பெய்யுதா இல்லையா, உங்களுக்கு ஃபேண்டசி எப்படி போகுதுன்னு பாருங்க. கண்டிப்பா வந்து காமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக், உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் விடுங்க. அண்ட் ப்ளீஸ் எங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. யாரு குவாலிஃபை பண்ணாலும் பண்ணாட்டியும் நாங்க வருவோம். குவாலிஃபயர் 1, 2 எலிமினேட்டர் அண்ட் ஃபைனலுக்கு சிசியோட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி தல ஸ்குவாடோட கடைசி 4 எபிசோடு எடுத்துட்டு கண்டிப்பா வருவோம். அது வரைக்கும் உங்களை அடுத்த எபிசோட் குவாலிஃபயர் 1ல சந்திக்கிற வரைக்கும் சிசி அண்ட் வெங்கி சேயிங் பை பை. ஆல் த பெஸ்ட். மேட்சை என்ஜாய் பண்ணுங்க.